சென்னை திருவல்லிக்கேணியில் குத்துச்சண்டை வீரரை மர்ம நபர்கள் ஓட வெட்டி கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவல்லிக்கேணி ராஜாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த குத்துச்சண்டை வீரரான தனுஷ் காவல்துறை தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்துள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அப்பகுதியில் இளைஞர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு காரணமாக அவர் மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் காவல்துறை வேலைக்கு செல்ல முடியாமல் போயுள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு தனது வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த தனுஷை மர்ம கும்பல் ஒன்று ஓட விரட்டி வெட்டி கொண்டுள்ளது. இதனை தடுக்க சென்ற அவரது நண்பர் அருணையும் அந்த கும்பல் வெட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த அருண் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து பேசிய தனுஷின் தாய் ராதா தன் மகன் எந்த ஒரு பிரச்சனைக்கும் செல்லாதவர் என்றும் பள்ளி பருவம் முதல் தொடர்ச்சியாக பாக்ஸிங் விளையாட்டுப் போட்டிகளில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இங்கேருந்து இங்கே நடந்து வரத்துக்குள்ள இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்க வீட்டு வாசல் சந்து ஒரு வெளியாடத்துல பண்ணியிருந்தா இவன் ஏதோ பண்ணியிருக்கிறான், அதனால தான் அச்சன்னு இங்கே சொல்லுவாங்க. வீட்டு வாசலாண்ட பண்ணியிருக்கிறாங்களே வீட்டில் வேலைக்கு ட்ரை பண்ணுமா, அவனை அனுப்புமா, இந்த இடம் வேணாம், இங்கே அவனை வளர விட மாட்டாங்கன்னு வீட்டை லீஸுக்கு விட்டு வெளியே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அவங்க இந்த 1 மாதம் போன உடனே வெளியே போகிறதுக்கு இருந்தாங்க சார். இப்போ என் குழந்தைய இந்த மாரி சின்ன பின்னமாக வெட்டுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. வீட்டுக்கு ஒரே புள்ளப்பா காலில் ஊந்து எனக்கு வண்டி சரி பண்ணி கொடுமா, 10,000 ரூபாய் கொடு ஜிம்முக்கு கட்டணும். என் காலை பிடிச்சி என் புள்ள இல்லையோப்பா, இப்போ என் புள்ள வருவாப்பா. எனக்கு 24 வயசு புள்ள, அழகு ராஜாப்பா அது.